யாருக்குமே பிடிக்காத உப்புமா இப்படி செஞ்சு பாருங்கள். வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் காரமே இருக்காது. தக்காளி தேவையான அளவு உப்பு. தக்காளி இந்த மாதிரி ஆனதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் சேமியா